ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 27 அத்தியாயம் 9 அமைதிக்கு ஒரே வழி. ஒவ்வொரு உயிரினமும் அமைதியையே நாடுகிறது. அதுவே உயிர் வாழ்வதற்கான கடின போராட்டமாகும். எறும்பு முதல் பிரபஞ்சத்தில் முதலில் படைக்கப்பட்ட பிரம்மா வரை அனைவரும் அமைதியையே தேடுகிறார்கள். அதுவே முக்கியமான நோக்கம். முழு கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒருவனே அமைதி அடைந்த மனிதனாக இருக்க முடியும். ஏனென்றால் அவனுக்கென்று எந்தவித தேவைகளும் இல்லை என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். இதுவே கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒருவனின் விசேஷ தகுதியாகும். அவன் அகாம எனப்படுகிறான். அகாம என்னும் வார்த்தை தன்னில் திருப்தி அடைந்த ஆசைகள் அற்ற முழு அமைதி பெற்ற ஒருவனை குறிப்பதாகும். யார் அப்படி இருக்கிறார்கள்? கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற பக்தர்களே அவர்கள் ஆவார்கள். பிற அனைவரும் 3 பிரிவுகளில் அடங்குவார்கள். முதல் வகுப்பினர் புத்தி எனப்படுகிறார்கள். இவர்கள் பௌதிக இன்பத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள். இத்தகைய மனிதர்கள் சாப்பிட, குடிக்க, திருமணம் செய்து வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறார்கள். உடலுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான இன்பம் உள்ளது. மக்கள் அனைத்து இடங்களிலும் புலனின்பங்களை தேடி அலைகிறார்கள். அவர்களது முக்கிய நோக்கம் புலன்களை திருப்திப்படுத்துவதே ஆகும். இது புத்தி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வகை மக்கள் புலன் நுகர்வால் வெறுப்படைந்து பௌதிக பிடியில் இருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்கள். அதன் பிறகு ஆய்வறிவில் உள்ளவர்கள் பூரண உண்மை எது என்பதை பற்றி சொந்தமாக கருத்துரைகிறார்கள். இவ்வாறாக புலன் நுகர்வை விரும்புபவர்களும் விடுதலையை விரும்புபவர்களும் உள்ளார்கள். விடுதலையை விரும்புகிறவர்கள் கூட சில விருப்பத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த விருப்பமானது பௌதிக பிடியிலிருந்து விடுதலையை விரும்புவதாகும். அதன் பிறகு யோகிகள் உள்ளார்கள். இவர்கள் யோக சக்திகளை நாடுகிறார்கள். 8 வகையான யோக நிலைகள் உள்ளன. மிகச் சிறியதாக மாறுவது, மிக பெரியதாக மாறுவது அல்லது விரும்புபவற்றை எல்லாம் பெறுவது போன்றவையாகும். மற்றும் புலன் நுகர்வை விரும்புபவர்களுமான சாதாரண மக்கள் அனைவரும் சில தேவைகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில் அவனுக்கு எவ்வித தேவைகளும் கிடையாது. ஏனென்றால் பக்தன் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய விரும்புகிறான். அவன் கிருஷ்ணரின் உத்தரவிற்காக காத்திருக்கிறான். அதுவே அவனுக்கு திருப்தியை அளிக்கிறது. கிருஷ்ணர் பக்தர்களை நரகத்திற்கு அனுப்ப விரும்பினால் அவர்கள் அங்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். என்னிடத்தில் வா என்று கிருஷ்ணர் அழைத்தால் பக்தன் செல்ல தயாராக இருக்கிறான். பக்தனுக்கென்று எவ்வித தேவைகளும் கிடையாது. இதுவே பக்குவமான நிலையாகும். எனது அன்பான பிரபுவே, நான் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு பக்தன் வேண்டுகிறான். கிருஷ்ண உணர்வு அனைத்து மன தேவைகளிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது. உண்மையில் நாம் பௌதீக பிணைப்பில் இருப்பதால் நமக்கு அநேக தேவைகள் உள்ளது. சிலர் புலனின்பத்தையும், சிறிது முன்னேறியவர்கள் மன திருப்தியையும், மேலும் அறிவு திறன் படைத்த சிலர் இவ்வுலகத்தில் மாயாஜாலத்தை காட்டவும் விரும்புகிறார்கள். வெவ்வேறு வகையான உள்பரிமாணத்தில் இவர்கள் பௌதிக பிணைப்பில் உள்ளார்கள். ஆகவே கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒரு பக்தன் வேண்டுகிறான், எனது அன்பான கிருஷ்ணரே, எப்போது நான் முழுவதும் நினைவில் சேவையில் லயித்திருப்பேன்? உம்முடைய நினைவு என்பது கண்டபடி கூறுவதல்ல. இது நடைமுறை கேட்டது. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் போன்ற மனக்கற்பனைகள் இதனால் வேறறுக்கப்படுகிறது. நாம் மனக்கற்பனையிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் மனதிற்கு திட்டமிடும் சக்தியை கொடுக்கிறோம். அதனால் தான் மனதானது நம்மை இங்கே வா, அங்கே போ என்று அலைக்கழிக்கிறது. இத்தகைய மடத்தனத்தை ஒருவர் நிறுத்த வேண்டும். ஓ கிருஷ்ணா, நான் உமது நிரந்தர சேவகன். அதனால் நான் மகிழ்ச்சியுடன் இருப்பேன். ஏனென்றால் நீர் எனக்கு கிடைத்திருக்கிறீர் அல்லவா? இவ்வாறு பக்தன் எண்ணுவான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் வழிகாட்டி இல்லாதவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அவர்களே வழிகாட்டி. ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒருவன் மிக உயர்ந்த வழிகாட்டியை பெற்றிருக்கிறான். ஆகவே அவன் அச்சமற்றவன். உதாரணமாக, குழந்தை தனது பெற்றோர்களின் பாதுகாப்பில் இருக்கும் வரை அதற்கு பயம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் சுயேச்சையானவனாக மாறும்போது அநேக இடையூறுகளை சந்திக்க நேரிடுகிறது. இது ஒரு உதாரணம். ஆனால் ஒருவன் அனைத்து மனக்கற்பனைகளில் இருந்தும் விடுபட்டு 24 மணி நேரமும் முழு கிருஷ்ண உணர்வில் 100% செயலாற்றும் போது அமைதியை அடைகிறான். இதுவே அமைதி. ஆகையால் தான் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்களுக்கு தேவைகள் இல்லாததால் உண்மையில் அவர்கள் அமைதியை அடைகிறார்கள் என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். புலன் நுகர்வை விரும்புபவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே துயரத்தில் உள்ளார்கள். ஒருவன் முழுவதும் துன்பத்தில் இருக்கும் வரையில் பௌதீக இயற்கையின் பிடியில் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபட்டவன் விடுதலை அடைந்தவன் ஆவான். மிக உன்னத ஆளுநரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அறியாததனால் தான் இத்தகைய பயங்கர துன்பங்கள் தொடர்கிறது. உண்மையில் பிற எண்ணங்களால் தான்
நாம் எப்போதும் கவலை அடைகிறோம். பிரகலாத மகாராஜாவை போல அநேக உதாரணங்கள் உள்ளன. 5 வயதிலிருந்த குழந்தை அவர். ஆனால் அவர் கிருஷ்ண பக்தராய் இருந்ததனால் அவரது தந்தை அவருக்கு விரோதியானார். இதுதான் உலக முறை. ஒருவர் கிருஷ்ண பக்தராய் மாறியவுடன் அநேக தடைகளை அவர் சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் இத்தகைய தடைகள் பக்தி பாதையில் இடையூறு விளைவிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வினனாய் மாறுவதற்கு நாம் எப்போதுமே தயாராய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மாயையின் ராஜ்யம்தான். மாயை எப்போதும் நம்மை தோற்கடிக்கவே முயற்சி செய்யும். ஓ, என்னுடைய பிடியில் இருந்து ஒரு ஆத்மா ஓடுகிறது. இவ்வாறாக மாயை நம்மை தொடர்கிறது. ஒருவன் கிருஷ்ண உணர்வினனாய் மாறி முழுமுதற் கடவுளிடம் முழுவதும் சரணடைந்தவுடன் இந்த மாயையை கண்டு பயப்பட தேவையில்லை. கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒருவன் பக்குவமான அமைதியை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.